ஹாய் டே 113 113 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 டேஸ் 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து 130th மூவி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் வந்து புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம என்ன மூவி பார்த்துருக்கோம்னா சயாரா அப்படின்ற மூவி தான் பார்த்துருக்கோம். ஸோ மூவி வந்து ஹிந்தி மூவி. இது வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் வந்து மியூசிக்கல்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து இருக்குது படத்தில். ஸோ மூவி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட இவர் வரணும்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை வரணும்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ கால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் என்னோடய பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்காக வெளியில் கிளம்புற டைம் ஆகிடுச்சு, நான் வெளியில் போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து பெருசாக எதுவுமே கோவப்படாமல் ஸோ கண்டிப்பாக வேலையை பாருங்கள், நம்ம வந்து மேரேஜ் டேட்டை தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் திரும்பி வரவே மாட்டேன், நான் வேறு ஒருத்தவங்களை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவங்க அப்படியே வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. ஸோ வந்து 6 months லேட்டர் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு இந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த இதுலேருந்து வெளில வரதுக்கு ஒரு 6 months ஆச்சு. பட் இருந்தாலுமே வந்து அவங்க முழுசாக வரல. ஸோ சின்ன சின்ன திங்ஸை மறக்கிறதுன்றது உங்கள் ஹேபிட்டாகவே அதுக்கப்புறம் வந்து ஆகிடுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க திருப்பி வந்து அவங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணதுக்காக அவங்க வந்து ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மீடியாவில் ரைட்டர் ஒர்க்காக போகிறாங்க. ஸோ அங்கே வந்து இவங்க இன்டர்வியூ எடுக்கிறது அந்த ஜாபுமே வந்து அவங்களுக்கு சேர்த்து வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்க ஹீரோவை வந்து மீட் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு சிங்கிங் க்ரூ ஒன்று வச்சுருக்காரு, ஒரு பேண்ட் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து இவர் தான் வந்து லீட் சிங்கராக இருக்கார் அண்ட் கம்போசராக இருக்கார். பட் வந்து அந்த டீம்லேயே இருக்க ஒரு பெரிய ஆளோட பையன் வந்து என்னென்னா, இவங்க யாரோட பேருமே வராமல் அவரோட பேர் மட்டுமே எல்லா ப்ரொமோஷன்ஸ்லையுமே வந்து எல்லா ரிவ்யூலையுமே வரதுனால இவர் அதை வந்து கேட்கறதுக்காக அந்த மீடியா கம்பெனிக்கே வந்து அந்த மீடியா பர்சனை வந்து அடிச்சிருக்காரு. அப்படி தான் இவங்க ஃபஸ்ட் மீட்டிங்கே வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இவர் வந்து பிரச்சனை எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இவர் தனியாகவே பாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்டு மூலயமா இவருக்கு வந்து ஒரு பெரிய சிங்கரோட கொலாப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அங்கே வந்து ஹீரோயின் வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்து வராங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் அந்த ஹீரோயினோட டைரியில் இருக்க சாங்கே பார்த்து இவர் பாடி, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது ஸோ இவருக்குமே வந்து ஒரு பாஸ்ட் இருக்குது. அவங்க அம்மா இறந்துடுறாங்க, அவங்க அப்பா வந்து குடிகாரராக இருக்கார். ஸோ இந்த ஹீரோயினோட பாஸ்ட்டை வந்து இவரோட ஆட்டிடியூட் மூலிமா வந்து எப்படியோ ஒரு அவங்கள திரும்பி வந்து பாட்டு வந்து எழுத வைக்கிறாரு. ஸோ அதனால் இவங்களும் வந்து ஹீரோயினும் வந்து அவருக்கு வந்து ஸோ அவரோட பாஸ்ட்டை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கட்டத்தில் வந்து லவ்வாக மாறிடுது. ஸோ அவங்க வந்து 2 பேருமே வந்து லவ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இந்த விஷயம் ஹீரோயினோட வீட்டுக்கு தெரிய வரும்போதே மறுபடியும் வந்து ஹீரோயினுக்கு வந்து பிரச்சனை வந்தது, உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. ஸோ ஹீரோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாரு. பட் வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தப்பான விஷயம், நீ வந்து சிங்கர் ஆகணுன்றது வந்து பாப்புலர் ஆகணுன்ற ட்ரீம், நீ வந்து அதை அச்சீவ் பண்ணு ஃபஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக அவர் வந்து அந்த பழைய டீம் கூடயே சேர்ந்து அவர் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறாரு. நடுவில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெரிய மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது வந்து ஹீரோயினுக்கு தெரிய வருது. இந்த சேம் டைம் வந்து ஹீரோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகுறாரு. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு அவர் திரும்பி வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ வரும்போது அவர் வந்து நான் இது வரைக்கும் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் எனக்கு எல்லாமே கிடச்சாலுமே வந்து நான் அவங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் லவ் வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் வந்து அவங்க அந்த மெடிக்கல் பிரச்சனையை வந்து அவர்கிட்ட சொன்னாங்களா இல்லையா அப்படின்றதான் வந்து அடுத்த கதை. இந்த இடத்துல விட எனக்கு இன்டர்மிஷன் வந்து வந்தது. ஸோ இப்போ இது வரைக்குமே வந்துருக்க ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, கொஞ்சம் வந்து அந்த லவ் எல்லாமே வந்து காட்டுறாங்க. ஸோ படம் வந்து நல்லா சூப்பராக போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு போனதே தெரியல, இப்படியே வந்து போயிடுது. பட் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போ இவங்க அந்த உண்மையை சொன்னாங்களா, அவர் ஃபேமஸ் ஆனாரா, இல்லை இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா அப்படின்றது மட்டுமே வந்த கதை. பட் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஒரு லவ் ட்ராமாவை தான் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து காட்டுறாங்க. ஸோ என்ன தான் வந்து அந்த லவ் ஃபீல் நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்தாலுமே ஸோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரிப்பீட்டட் சீன்ஸே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் வந்து பெருசாக வந்து கதை ஒன்றுமே இல்லை செகண்ட் ஹாஃபில். இந்த இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் வரைக்கும் வருது அந்த கதை தான். இப்போ இவங்க சேர்ந்தாங்களா இல்லைன்றது மட்டும்தான் அந்த செகண்ட் ஹாஃபோட கதை. அதுக்கு தான் வந்து ஃபுல் லென்த் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மற்றபடி வந்து ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு மூவியாக வந்து இந்த மூவி இருக்குது. ஸோ அந்த லென்த்து அந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இல்லைனா இன்னும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கலாம்.
ஆல்ரெடி நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கல் ரேட் இருந்தீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. 113 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் சயாரா, பிஆர் மாலில் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 12:10 PM.